Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding RH factor and clotting or coagulation of blood. இது ரெண்ட பத்தி ஒரு ஐடியா தரலான்னு. Plus time permits origin and conduction of heartbeat. இதய துடிப்பு எவ்வாறு ஆரம்பமாகிறது, கடத்தப்படுகிறது. சில குழந்தைகளுக்கு ஏன் சார் நடுவில் இதெல்லாம் விட்டு போயிடுது அப்படின்னு இல்லை, ஒன்று வரப்போ அது ரிலேட்டடாக டீச் பண்ணிட்டு வரலான்னு வேறு எதுவும் இல்லை. ஸோ தட் என்ன என்சிஆர்டி புக்கில் இருக்கோ அனைத்தும் நடத்தப்படும், கவலைப்படாது. நீட் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உனக்கு இருக்கும். RH ஃபேக்டர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் ஆர் ஹீமோலைட்டிக் டிசீஸ். RH காரணி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஹீமோலைட்டிக் நோய். அதை பற்றி ஒரு ஐடியா பார்ப்போம். இப்போ பிளட் குரூப்பை பற்றி உனக்கு தெரியும். அந்த பிளட் குரூப் ரிலேட்டட் இது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. பிளட் குரூப் ரிலேட்டடாக இது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாது. நம்ம பிளட் குரூப் பார்க்குறப்ப ஏற்கனவே ரத்த வகை A, B, O, AB அப்படின்னு 4 பார்த்தோம். அதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லுவோம்? A பாசிட்டிவ், A நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ்னு சொல்லுவோம் பாருங்கல்ல. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வச்சுட்டு தான் கண்டுபிடிச்சான். K. Lance Steiner and A.S. Vienner அவ 2 பேரும் மங்கீஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். மங்கியோட பேர் மெகாகா ரீசஸ் அப்படிங்கிறது குரங்கோட பேர். குட்டியில குரங்கு ரொம்ப அழகா இருக்கும், சோ கியூட். அந்த குரங்குல அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சாங்க. அதை பத்தின கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணது 2 பேர், ரேஸ் அண்ட் ஃபிஷர் அப்படின்னு 2 பேர். அதுலயும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ RH ஃபேக்டர் தெரிஞ்சுக்கிறப்ப அந்த RH பேர் எப்படி வந்ததுன்னா, அந்த மங்கியோட பேரு மெகாகா rhesus. Macaca the genus name, rhesus the species name. First அந்த மங்கில ரிப்போர்ட் பண்ணா. ஸோ அதுக்கு RH ஃபேக்டர்னு பேர் கொடுத்தா. ஃபேக்டர் அப்படின்னா ஜீன், அது மாதிரி நீங்க ஞாபகம். மங்கி அவ ரிசர்ச் பண்றப்ப அவளோட பிளட் சர்ஃபேஸ்ல புதுசா ஒரு ஆன்டிஜனை கண்டுபிடிச்சான். அந்த ஆன்டிஜனுக்கு பேர் RH ஆன்டிஜன் ஆர் D ஆன்டிஜன் சொல்லுவோம். ஆன்டிஜன்னா குழப்பிக்காத, ஏற்கனவே சொல்லிட்டேன், இட்ஸ் அ பாலிசாக்கரைட் கோட். இப்போ A பிளட் குரூப் A ஆன்டிஜன், அதுல பாலிசாக்கரைட் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவா D அப்படின்னு ஒரு ஜீன் இருந்தது, கேபிட்டல் D ஜீன். அந்த D ஜீன் என்ன பண்ணான்னா ஒரு பாலிசாக்கரைடோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணான். இப்போ சத்தியமூர்த்தியோட பிளட்ல ABOல ஏதோ வச்சுக்கோ, A இருக்கட்டும், B இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ A பாசிட்டிவ்னு நான் வச்சுக்கோ, ஏன் வேண்டாம், B பாசிட்டிவ். நான் உண்மையிலேயே B பாசிட்டிவ். ஓகே, B பாசிட்டிவ் கேரக்டரும் அதே மாதிரி என்னோட பிளட் குரூப்பும் B பாசிட்டிவ். இப்போ நான் B பிளட் குரூப், நான் கிட்ட B ஜீன் இருப்பான், B ஆன்டிஜன் இருக்கும். அதை தவிர எக்ஸ்ட்ராவா D அப்படின்னு ஒரு ஜீன் இருப்பா. அந்த D ஜீன் ஒரு பாலிசாக்கரைட் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவா. அப்ப என்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு ஆன்டிஜன் இருக்கும், அதுக்கு D ஆன்டிஜன் பேர். அது ஃபர்ஸ்ட் மங்கியில கண்டுபிடிச்சதுனால அதுக்கு RH ஆன்டிஜன் பேர். இந்த மங்கியில அவர் ரிசர்ச் பண்றப்ப ஒரு அமனாட்டி மங்கி இருந்தது, ஒரு பொமனாட்டி மங்கி இருந்தது, மேல் ஃபீமேல். அவளுக்கு குட்டி மங்கி குழந்தை பிறந்தது, அழகா இருந்துச்சு ஒரு ஜூல. 2வது குழந்தை பிறந்தது, பிறக்கிறப்ப செத்து போய் பிறந்தது. 3வது குழந்தை பிறந்தது, செத்து போய் பிறந்தது. 4வது குழந்தை செத்து போய் பிறந்தது. என்னடா பிறக்கிற குட்டிலாம் செத்து போய் பிறக்கிறதே அப்படின்னு தான் ரிசர்ச் போனான். அப்பதான் இதை கண்டுபிடிச்சான். முதல் குழந்தை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2வது குழந்தைலாம் ஏன் மங்கியில செத்து பிறக்கிறது. அதே மாதிரி அப்புறம் நம்மள்டையும் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ. ஸோ மங்கியில தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அப்ப ஏன் அப்படிங்கிறது தான் இந்த பாடம். இப்ப பாசிட்டிவ் அப்படின்னா சத்தியமூர்த்தி RH பாசிட்டிவ். இப்ப AB எல்லாம் மறந்துடும், வெறும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரப்போம். இப்ப சத்தியமூர்த்தி RH பாசிட்டிவ் அப்படின்னா எங்கிட்ட D ஜீன் இருப்பா. அந்த D ஜீன் ஒரு ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுவா. அந்த ஆன்டிஜனுக்கு D ஆன்டிஜன் பேரு.
then Satyamurthy is said to be Rh positive. இப்ப என்கிட்ட D gene இல்ல, without D gene போட்டிருக்கேன், without D gene அல்ல, the D gene is in the recessive condition. Capital D க்கு பதில் small d இருந்ததுன்னா that polysaccharide is not formed and the polysaccharide உருவாகாது and the antigen form ஆகாது. Without RH antigen என் blood இருந்ததுன்னா என்னோட ரத்தத்துல RH antigen இல்லைனா எனக்கு பேர் RH நெகட்டிவ்னு பேர். இப்ப நம்மள்ட்ட D gene இருந்தால் அவ ஒரு ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுவா, அவளுக்கு D antigen பேரு. The person whose blood with D antigen or RH antigen is said to be RH positive. யாருடைய ரத்தத்திலே D gene இருந்து D antigen அல்லது RH antigen உருவாகி இருக்கிறதோ அவர்களுக்கு RH positive என்று பெயர். D gene is in the recessive condition. Without a D gene அல்ல, உனக்கா சொன்ன without D gene capital D இருக்காது. Instead of capital D, the dominant gene, the recessive gene, small d gene is present. ஒடுங்கிய நிலையில் அந்த ஜீன் காணப்பட்டால் the antigen is not formed, RH antigen உருவாகாது, the person is said to be RH negative. அவருக்கு RH negative இருக்கு. கிளியர்? இங்க பாருங்க, கேபிட்டல் டி அப்படின்னா ரெண்டு டாமினன்ட் ஜீன் சத்தியமூர்த்திட்ட இருந்தாலும், ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்டிரோசைகஸ், ரெண்டு ஜீன் ஒன்னா இருந்தா ஹோமோசைகஸ், ஒத்த காரணி நிலைன்னு பேர். ரெண்டு ஜீன் வேற வேற இருந்தா ஹெட்டிரோசைகஸ். நம்மளுக்கு முக்கியம் இல்லை, டி ஜீன் இருக்கு. If the person blood possesses the dominant gene, the capital D gene, either in a homozygous condition or in a heterozygous condition, the person is said to be RH positive. யாருடைய ரத்தத்திலே அந்த டி ஜீன்கள் இரண்டும் ஓங்கிய நிலையிலோ அல்லது ஒன்று ஓங்கிய நிலையில் ஒன்று ஒடுங்கிய நிலையில் இருந்தால் either homozygous condition or heterozygous condition, அதுக்கு பேர் RH பாசிட்டிவ்னு பேர். அப்படின்னா இவர்கிட்ட ரெண்டு ஜீன் இருந்தாலோ ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தாலோ அந்த ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகும், அவளுக்கு பாசிட்டிவ்னு பேர். The D gene is in the recessive condition. அப்ப D gene recessive-ஆ இருந்ததுன்னா, அதாவது small d போட்டிருக்கேன். Capital D gene is in the recessive condition. அவளுக்கு RH நெகட்டிவ்னு பேரு, because the RH antigen D antigens are not formed. இரண்டு ஜீன்களும் ஒடுங்கிய நிலையில் காணப்பட்டால், அதாவது டி ஜீனானது ஒடுங்கிய நிலையில் இருந்தால் அவளுக்கு RH நெகட்டிவ் என்று பெயர். அவர்கள்ட்ட அந்த ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகாது. இங்க ஏன் ரெண்டு தடவை போடுறோம் டிடினா, நம்மள்ட்ட என்னைக்குமே குரோமோசோம்ஸ் ஆர் present in pairs. The genes are always present in pairs except gametes. கேமிட்டுகளை தவிர நம்முடைய செல்களிலே, நம் உடலில் காணப்படுகின்ற செல்களிலே குரோமோசோம்கள் ஜோடியாகத்தான் இருக்கும். நம்மள்ட்ட 46 குரோமோசோம்ஸ் இருந்தா 23 pairs, 23 ஜோடி. 23 chromosome from the paternal side, 23 chromosome from the maternal side. நம்மிடம் 46 குரோமோசோம்கள் காணப்பட்டால் 23 ஜோடிகளாக இருக்கும். அப்பா 23 கொடுத்திருப்பார், அம்மா 23 கொடுத்திருப்பார்கள். The real God, அறிவியல் பூர்வமாக உண்மையான இறைத்துவம் பெற்றவர்களாக கருதப்படுபவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மட்டுமே. உலகத்தில் வணங்க தகுந்தவர்களில் முதலிடத்தில் இருப்பவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மட்டுமே. Should love your parents. உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும், each and every cell possesses 23 chromosome from your father, 23 from your mother. மறந்துடாது. பாடங்கிறது அப்புறம் தான். பெற்றதாயும் பிறந்த உன்னாடும் நற்றவையாவிலும் நனி சிறந்தனவே. மாதா பிதா குரு தெய்வம். ஓகேயா? அம்மா அப்பாவை தானி ஃபர்ஸ்ட் மதிக்கணும். பாடலாம் எல்லாம் ஜுஜுபி. அப்பா அம்மா நீ நன்னா இருக்கணும்னு நினைச்சுட்டா you will become great. So first respect your parents. அவள்கிட்ட அன்பா இரு. அதுக்கு சயின்ஸ் என்னன்னா, if you have two genes, one from your father, one from your mother, ரெண்டு ஜீன் உங்ககிட்ட இருக்குன்னா ஒன்னு அப்பா ஒன்னு கொடுத்துருப்பா, அம்மா ஒன்னு கொடுத்துருப்பா. ஸோ அவங்களுடைய ஒரு கலவை தான் நீ. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்டபிலிட்டி தரணும், எவ்வளவு லவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம். யூ ஷுட் லவ் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். தன்னால படிப்போம், யூ வில் பிகம் கிரேட். ஸோ இங்க பாடத்துக்கு வரும். இப்ப ரெண்டு டாமினண்டா இருந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவா இருந்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவ்னு பேர். ரெண்டு ஜீனும் ரெசசிவா இருந்தால் டாமினன்ட்னா ஓங்கு நிலை,
ஹோமோசைகஸ்னா ஒரே மாதிரி இருக்கும், ஹெட்டரோசைகஸ்னா வேற மாதிரி இருக்கும், ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ். அப்ப அவங்கள்ட்ட வரும். இப்ப என்ன பிரச்சனை அதுக்கு வரப்போம். RH பாசிட்டிவ் மேல். இப்ப என்னையே எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, இளிச்சவாயன் சத்தியமூர்த்தி தானே. RH பாசிட்டிவ் சத்தியமூர்த்தி marries RH negative female, my wife Anasuya Deviar. இப்ப நான் பாசிட்டிவ், என் ஒய்ஃப் நெகட்டிவ். ஆனா கவனிச்சுக்கோ, RH பாசிட்டிவ் சத்தியமூர்த்தி marries RH negative Anasuya Deviar. எங்கிட்ட கேபிட்டல் டி ஸ்மால் டியும் இருக்கலாம், ஸ்மால் டியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். My papa is always positive in nature. இதான் பயாலஜிக்கு மேக்ஸுக்கு வித்தியாசம், மறந்துடாத. In mathematics, positive into negative is equal to negative. கணிதத்தை பொறுத்தவரை பாசிட்டிவ் நெகட்டிவ் பெருக்கினேனா you will get negative. But in biology, the real science, positive into negative is equal to positive. RH positive male marries RH negative female. இங்க பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் என்ன ஞாபகம், மைனஸ். RH positive male marries RH negative female. The papa is always positive in nature. RH positive ஆனானவன் RH negative பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகின்ற சமயத்தில் அவர்களின் தாயின் வயிற்றிலே அம்மா வயத்துல குழந்தை ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கும். It receives capital D gene from father and small d gene from mother. அம்மா வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா கேபிட்டல் D கொடுத்திருப்பா, அம்மா ஸ்மால் D கொடுத்திருப்பா. இன்ஹெரிட்டன்ஸ்ல டாமினன்ட் இன்ஹெரிட் ஆகும்னு உனக்கு தெரியும். அப்ப அப்பா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ். பாப்பா என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். பாப்பா எங்க வளரும், அம்மாவோட யூட்டரஸ்ல இருக்கும். தாயின் கருப்பையிலே குழந்தையானது வளர்ந்து கொண்டிருக்கும். The papa grows in the uterus. யூட்ரஸ்ல தான் அம்மா வயத்துல நம்ம ஒரு 285 days உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளவு நாள் தான் உட்காந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு 3650 நாள் 3650 days உட்காந்துட்டேன்னா பிறக்கிறப்பே வயசு 10. ஓகேயா? சோ அந்த 285 days தான் இருக்க போறோம். அப்ப அம்மா தொப்பாலியில இருக்கிறப்ப we receive everything from mother through umbilical cord, placenta umbilical cord. அப்ப தாயின் வயிற்றிலே நாம் வளருகின்ற சமயத்தில் அம்மா தான் நமக்கு எல்லாத்தையும் தருவோம். அம்மாவோட ரத்தம் மூலமா தான் குழந்தைக்கு வரும். பிரச்சனையே பாரு, அப்பா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ், பாப்பா பாசிட்டிவ். பாப்பா எங்க இருக்கா, அம்மாவோட வயத்துல இருக்கா. பாப்பா பாசிட்டிவா இருக்கு, அம்மா என்னவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா. அம்மாவோட பிளட்ல என்ன எல்லாம் எங்க வரும், குழந்தைக்கு வரும். அதாவது பிளட் வழியா the fetus receives everything from mother through blood. ரத்தம் வழியா தான் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வரும். நம்மள்ட்ட ஃபார்ம் ஆகிற வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் அந்த ரத்தம் வழியாவே அம்மாட்ட போய்டும் திருப்பி. So we receive everything from mother through blood. ரத்தத்தின் வழியா எல்லாம் வரப்போகுது. இப்ப அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு பிளட் வருதா, ஃபுட் வருது, குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் எல்லாமே குழந்தைக்கு வருது. குழந்தைக்கு வேஸ்ட் ஃபார்ம் ஆகுதா, அது எல்லாம் சேர்ந்து பிளட் வழியா திருப்பி எங்க போகும், அம்மாட்ட போகும். குழந்தை என்னவா இருக்கு, பாசிட்டிவ் வித் டி ஜீன். அம்மா என்னவா இருக்கா, நெகட்டிவ். The D gene in the recessive condition. இங்க கேபிட்டல் D இருக்கு, அம்மாட்ட ஸ்மால் d இருக்கு. அப்ப இந்த பிளட் இங்க வரப்ப அம்மாட்ட இந்த D ஆன்டிஜன் கிடையாது. குழந்தைகிட்ட இருந்து பிளட் வழியா அம்மாக்கு வரும். To kill the foreign antigen, to eliminate the foreign antigen, mother's blood produces RH antibodies. தன்னுடைய குழந்தையிடமிருந்து அம்மாவிற்கு அந்த D ஜீன் வருகின்ற சமயத்தில், D ஜீன்னா D ஜீன் அல்ல, D ஆன்டிஜன் வருகின்ற சமயத்தில் குழந்தைகிட்ட இருந்து அப்படித்தானே வேஸ்ட் வரும். To kill the foreign antigen, தனக்கு தொடர்பில்லாத அந்த ஆன்டிஜனை கொலை செய்வதற்காக அம்மாட்ட RH ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இருக்கிறது RH ஆன்டிஜன், அதை சாகடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், RH ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். It is not sufficient in strength to kill the first fetus. இது முதல் குழந்தையை சாகடிக்கும் அளவிற்கு அதிகமாக இருக்காது. So முதல் ஃபீட்டஸ் குதிச்சிடும். No issue for the first fetus, first child. பிறக்கின்ற முதல் குழந்தைக்கு உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் ஃபீட்டஸ்க்கும் எந்த பிரச்சனை இல்லாம குழந்தை பிறந்தது. சேம் அப்பா, சேம் அம்மா. Now second papa is formed. அதே அப்பா அதே அம்மா, ரெண்டாவது குழந்தை ஃபார்ம் ஆகுது. இப்ப எங்க ஃபேமிலியில நான் சொல்லியிருக்கேன், என்னோட கூட பிறந்தவா 4 பேரு, எனக்கு 2 குழந்தைகள், எங்க தாத்தாக்கு 16 குழந்தை, என் ஒய்ஃபோட கூட பிறந்தவா 10 குழந்தை. வெரி பிக் ஃபேமிலி.
அப்ப அது மாதிரி ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைலாம் வரப்போ வாட் வில் ஹேப்பன்? இப்ப செகண்ட் பாப்பா வந்துருக்குன்னு வச்சுக்கோ. அப்பா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ். செகண்ட் பாப்பா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்ப ஆல்ரெடி அம்மாட்ட ஆரஞ்சு ஆன்டிபாடிஸ் வாங்கியிருக்கும். முதல் குழந்தை பிறக்கிறப்பே நிறைய கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கும். அது முதல் குழந்தைய சாகடிக்காது. இப்ப ரெண்டாவது குழந்தை ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அம்மாட்ட இருந்து பிளட் குழந்தைக்கு போகும். குழந்தைகிட்ட இருந்து என்ன வரும்? ஆரஞ்சு ஆன்டிஜன் இங்க வரும். To kill the foreign antigen, mother's blood produces enormous amount of orange antibodies. அப்ப ரெண்டாவது குழந்தையில இருந்து இங்க ஆன்டிஜன் வரப்ப அதை சாகடிக்கிறதுக்கு அம்மாட்ட ஏகப்பட்ட ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி பிளாசண்டா வழியா உள்ள போய் அம்பிளிக்கல் கார்டு வழியா உள்ள போய் தொப்புள் கொடி வழியா உள்ள போய் குழந்தையோட ஆர்பிசியை சாகடிக்கும். RH antibodies present in the bloodstream of the mother enters into the fetus through placenta and umbilical cord and kills the RBCs of the fetus. தாயின் வயிற்றில் உருவாகிய ரத்தத்தில் உருவாகிய RH ஆன்டிபாடிகள் பிளாசண்டா தொப்புள் கொடியின் வழியாக குழந்தையின் உட்புறத்தை சென்று குழந்தையின் ஆர்பிசியை தாக்கி அழிக்கும். இதுக்கு பேர் எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் ஆர் ஹீமோலைட்டிக் டிசீஸ்னு பேர். இதை எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஆர் ஹீமோலைட்டிக் நோய்னு சொல்லுவா. எரித்ரோசைட்னா ஆர்பிசி ஞாபகம். இப்ப அதுக்கு பயம் இல்லை. ரெக்கம் அப்படின்னு மெடிசன் வந்துடுத்து. அப்பா பாசிட்டிவ் அம்மா நெகட்டிவா இருக்கிறப்ப குழந்தை பாசிட்டிவா ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த RH ஆன்டிபாடிஸை அம்மாட்ட அந்த டி ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி இருக்கிறத இன்ஜெக்ட் பண்ணிடுவார். ரெக்கம்னு ஒரு மெடிசன். அதை இன்ஜெக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ குழந்தைய காப்பாற்றலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு வழி இல்லை. காலம் மாறிடுது. அந்த காலத்துல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், இப்பெல்லாம் மாறிடுது. நாமே குழந்தாய், நமக்கு ஏன் குழந்தாய், அது மாதிரிலாம் இப்போ வந்துடுது. ஸோ இந்த இஷ்யூ முன்னாடி இருந்தது. இப்போ மெடிசின்ஸ் வந்துடுது. இது மாதிரி டெத்து நடக்கல. அப்ப இதை தான் சொல்லுவா. இதை வேற மாதிரி நம்ம பார்க்கறோம். எப்படின்னு பாரு. ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அதை நீ புரிஞ்சுப்ப. இது தெரிஞ்சா முடிஞ்சு போயிடுது. அப்பா பாசிட்டிவ், அம்மா பாசிட்டிவ், பாப்பா பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம். ஏன்னா குழந்தையும் பாசிட்டிவா இருக்கா, அம்மாவும் பாசிட்டிவா இருக்கா. அம்மாவோட குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா அம்மா வயதுல தானே குழந்தை வர போறது. அப்பா சத்தியமூர்த்தி வயதுலயே குழந்தை வளர போறது. ஸோ அம்மாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால குழந்தை நோ இஷ்யூ அட் ஆல். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா நெகட்டிவ், அம்மா பாசிட்டிவ், பாப்பா பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம். ஏன்னா அம்மாவும் பாசிட்டிவ், அம்மா தொப்பாளியில வளரக்கூடிய குழந்தையும் பாசிட்டிவ், நோ இஷ்யூ அட் ஆல். அம்மா நெகட்டிவ், அப்பா நெகட்டிவ், சரி அப்பா நெகட்டிவ், அம்மா நெகட்டிவ், பாப்பா நெகட்டிவ், நோ ப்ராப்ளம். ஏன்னா அம்மாவும் நெகட்டிவ், பாப்பாவும் நெகட்டிவ், நோ இஷ்யூ. ஏன்னா குழந்தை எங்க வருது? எம்பரியானிக் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி யூட்ரஸ். கரு வளர்ச்சி என்பது தாயின் கருப்பையிலே நடைபெறுகிறது. நோ இஷ்யூ அட் ஆல். எப்ப பிரச்சனை? அப்பா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ், பாப்பா பாசிட்டிவ், அம்மாக்கு எகைன்ஸ்டான ஒரு குழந்தை வயதுல வளர்றது. It leads to erythroblastosis fetalis or hemolytic disease. இதாண்ட கான்செப்ட். ஓகேயா? அப்ப என்ன பிரச்சனை நீ வச்சுக்கணும்னா, அப்பா பாசிட்டிவா இருந்து அம்மா நெகட்டிவா இருக்கிறப்ப குழந்தை என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். இட் லீட்ஸ் டு எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ். அப்பா பாசிட்டிவா இருந்து அம்மா நெகட்டிவா இருந்து குழந்தையானது பாசிட்டிவா இருக்கிறப்ப அந்த குழந்தையை சாகடிக்கிறதுக்காக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்